Hello students, welcome to our YouTube channel. SSC CGL 2025 examsக்கான 4 monthக்கான preparation strategy and study plan தான் நாம் இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க beginner-ஆ இருந்தாலும் சரி, repeater-ஆ இருந்தாலும் சரி, இந்த 4 மாசம் நீங்க என்னென்னலாம் படிச்சாகணும், எதுல practice பண்ணணும், என்ன question papers நீங்க work out பண்ணி பார்க்கணும், எவ்வளவு மார்க்க டார்கெட் பண்ணிரணும், என்னென்ன டாபிக்லாம் எக்ஸாம்ஸ்ல மஸ்டா நீங்க கவர் பண்ணி ஆகணும்ங்கற A to Z complete detail-ஐ நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க இந்த வீடியோவை கம்ப்ளீட்டா பாருங்க. இதுல நிறைய பாயிண்ட்ஸை டிஸ்கஷன் பண்ணிருப்போம். அதையெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அது எல்லாம் உங்களோட ப்ரிப்பரேஷன்ல ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லானதா இருக்கும். நீங்க நிறைய ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ்ங்கிறத பார்க்காதீங்க. ஒரு ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை நோட் பண்ணிக்கிட்டு அதை சின்சியரா ஃபாலோ பண்ணுங்க. அதுவே நீங்க என்ன ரிசல்ட் எதிர்பார்க்குறீங்களோ அதை உங்களுக்கு தந்துடும். நீங்க ரிப்பீட்டடா ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ் பார்க்க அது நிறைய இருக்கும். அண்ட் ஸோ தட் அதை உங்களால ஃபாலோ பண்றது எதை ஃபாலோ பண்றதுங்க கன்ஃபியூஷன்ஸ் வரும். ஸோ தட் உங்கள் கோலை உங்களால் ரீச் பண்ண முடியாது. ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், நோட் பண்ணிக்கோங்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை, அதை சின்சியராக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோவில் என்னெல்லாம் பார்க்க போகிறோம்னா, நோட்டிஃபிகேஷன் எக்ஸாம் டேட் எப்போ வரப்போகுது, ரிப்பீட்டர்ஸ்க்கான 4 மாதம் ஸ்ட்ராட்டஜி. ரிப்பீட்டர்ஸுங்கிறது ஓரளவுக்கு சிலபஸை கவர் பண்ணியிருக்கவங்க, கம்ப்ளீட் சிலபஸை கவர் பண்ணியிருக்கவங்க, இவங்கெல்லாம் ரிப்பீட்டர்ஸுங்கிற கேட்டகரி. பிகினர்ஸ் இந்த 4 மாதத்தில் என்னென்ன விஷயத்தை தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும், டியர் 1ஓட பேட்டர்ன், சிலபஸ், என்னென்ன டாபிக்ஸை கட்டாயமாக கவர் பண்ணி ஆகணும், எங்கே கவர் பண்ணுறது, சப்ஜெக்ட் வைஸ் அந்த 4 மாதத்துக்கான ஸ்ட்ராட்டஜி என்ன கொஷின் பேப்பர்ஸ்னால் ஒர்க் அவுட் பண்ணி ஆகணும், எப்போ டெஸ்ட்டு அட்டன் பண்ணணும், என்னென்ன டெஸ்ட் அட்டன் பண்ணணும், இந்த டைம் வேகன்சி எவ்வளோ வரும், சேஃப் ஸ்கோர் எவ்வளோ வைப்பாங்க, டெய்லி ஸ்டடி பிளான் இந்த பிகினர்ஸ் அண்ட் ரிப்பீட்டர்ஸ்க்கானது, இது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாக கவர் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த 4 மாதம் தான் CGL 2025 எக்ஸாம்ஸோட Tier 1க்கு இருக்குது. எக்ஸாமோட நோட்டிஃபிகேஷன் ஏப்ரல் 22 வரப்போகுது. எக்ஸாம் ஃபர்ஸ்ட் லெவல் எக்ஸாம் ஜூனில் கண்டக்ட் பண்ணுவாங்க, செகண்ட் லெவல் ஆஃப் த எக்ஸாம் செப்டம்பரில் கண்டக்ட் பண்ணுவாங்க, ஃபைனல் ரிசல்ட் நவம்பர் வரும். இப்போ ஜான்வரியில் நீங்கள் இப்போ ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்னா நவம்பர் 2025 உங்கள் கையில் ஒரு ஜாப் அலாட் ஆகி வந்துடும். இதுதான் இதோடைய மெயின் அட்வான்டேஜ். ஸோ நீங்கள் இப்போ ரிப்பீட்டராக இருக்கீங்க, லாஸ்ட் டைம் கிளியர் பண்ண முடியல, இல்லை இப்போ தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோன்னா இந்த 1 year ப்ரிப்பரேஷன் ஸ்டார்டிங் டு எண்டில் உங்களால் ஒரு ஜாப்பை செக்யூர் பண்ணிக்கிட முடியும். இந்த 2025 கம்மியான வேகன்சிஸ் தான் வரும். ஏன்னா 2024 CGL வேகன்சி 18,000 வேகன்சி வந்துச்சு. ஸோ இந்த டைம் கட்டாயமாக ஒரு பல்க் வேகன்சி வந்ததுக்கப்புறம் வரப்போகிற எக்ஸாமுங்கிறதுனால வேகன்சி கம்மியாக தான் இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 8,000 9,000 மேக்ஸிமம் வேகன்சி வந்தாலே அது ஒரு குட் வேகன்சி தான். இதை விட கம்மியாக வரதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ வேகன்சி கம்மியாக இருக்கிறப்போ கட் ஆஃப் ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் ரிப்பீட்டராக இருக்கீங்கன்னா இந்த 4 மாதங்கிறது ஒரு கோல்டன் பீரியட். இந்த 4 மாதம் நிறையா இருக்குன்னு நீங்கள் நினைக்காம இப்போல இருந்து நீங்கள் எங்கெங்கெல்லாம் வீக்காக இருக்கீங்களோ, எதெல்லாம் உங்களுக்கு மார்க் ஸ்கோர் பண்ண முடியலையோ அதில் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி உங்கள் மிஸ்டேக்ஸை சரி பண்ணால் போதும், நல்ல மார்க்கை ஸ்கோர் பண்ணலாம். இதே இது நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா இந்த 4 மாதம் ஃபுல் டைமாக சின்சியராக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும். ஒர்க்கிங் ஆஸ்பிரண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு 6 மணி நேரமாவது ஃபுல் டெடிக்கேஷனோட சின்சியராக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா உங்களால் இந்த எக்ஸாம்ஸில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். இந்த எக்ஸாம்ஸ்க்கான டெய்லி ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெலகிராம் சேனலில் உங்களுக்கு ஜனவரி 26 நைட் 8 மணிலேருந்து ப்ரொவைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். அதாவது ஆக்சுவலாக Jan 27 ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒவ்வொரு நாளோடைய ஷெட்யூலையும் அதுக்கு முந்தின நாளுடைய நைட் 8 மணிக்கு நம்மளுடைய டெலகிராம் சேனலில் ப்ரொவைட் பண்ணிடுவோம். டெலகிராம் சேனலுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த டெலகிராம் சேனலில் பிகினர்ஸ் அண்ட் ரிப்பீட்டர்ஸ் 2 பேருக்கும் சேர்த்தே தான் ஷெட்யூல் ப்ரொவைட் பண்ணுவோம். ரிப்பீட்டர்ஸ் என்னெல்லாம் கவர் பண்ணணுன்றதை கொடுத்துருப்போம், பிகினர்ஸ் என்னெல்லாம் கவர் பண்ணணுன்றதை கொடுத்துருப்போம். நம்ம கொடுத்துக்கூடிய ஷெட்யூல்ஸை உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கண்டென்ட்ல இருந்து நீங்கள் கவர் பண்ணிக்கணும். ஷெட்யூலுங்கிறது 4 மாதம். இந்த 4 மாதம் ஷெட்யூலில் நீங்கள் சிலபஸ் கவர் பண்ணுறதா இருக்கட்டும், அதை ரிவைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாத்தையுமே நாம் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துப்போம். நீங்கள் செய்ய வேண்டியது அந்த ஷெட்யூலில் கொடுத்துருக்குதா அன்னன்னைக்கே முடிச்சாகும். உங்கள்கிட்ட 8 மாதமோ 1 வருஷமோ டைம்ன்றது இல்லை, 4 மாதம் தான் இருக்குது. அதனால இந்த 4 மாதத்தில் நீங்கள் இந்த கம்ப்ளீட் சிலபஸ் ரிவிஷன் ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணணும்னா ஷெட்யூலை சின்சியராக ஃபாலோ பண்ணி ஆகணும். ஒரு டாப்பிக்கை முடிக்க நம்ம 2 நாள் அலாட் பண்ணியிருக்கோம்னா அந்த 2 நாளில் அந்த டாபிக்ஸ் நீங்கள் கட்டாயமாக முடிச்சாகணும். 4 நாள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்கள் 4 மாதத்தில் சிலபஸ்ங்கிறது கவர் பண்ணிக்கிட முடியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் உங்களுக்கு இப்போ ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எடுக்கிறதுக்கு டைம்ன்றது கிடையாது. ஏன்னா 4 மாதம் டைம் இருக்குது. நீங்கள் ஒரு டாபிக் கவர் பண்ணி அதுக்கப்புறமா நோட்ஸ் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கணுமே, ஒரு மேக்ஸ் டாபிக் இருக்குது, அதை கவர் பண்ண ஒரு டைம் இருக்குது. நோட்ஸ் எடுக்கிறதுனா குறைஞ்சதுலேருந்து ஒரு 4லேருந்து 5 மணி நேரமாவது தேவைப்படும் அந்த கிளாஸில் இருக்கக்கூடிய நோட்ஸை காப்பி பண்ணுறதுக்கு. இந்த 4 மணி நேரம் 5 நிமிஷத்தை நீங்கள் 5 மணி நேரத்தை நீங்கள் சேவ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா நோட்ஸ் எடுக்கிறத விட்டுட்டு நோட்ஸை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும்.
உங்களுக்கு கிளாஸஸ்ல ப்ரொவைட் பண்ணக்கூடிய நோட்ஸா இருக்கட்டும், இல்ல கோச்சிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல அவங்க தரக்கூடிய புக்ஸா இருக்கட்டும், அதை நீங்க வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸை அதில் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் அந்த 4 மணி நேரம் 5 மணி நேரம் நோட்ஸ் எடுக்கிற டைமை ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரிப்பீட்டர்ஸ்க்கான ஸ்டடி பிளான் பார்க்கலாம். இந்த ரிப்பீட்டர்ஸுங்கிறது ஓரளவுக்கு சிலபஸ் கவர் பண்ணி எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாமல் போனவங்க கம்ப்ளீட் சிலபஸ் கவர் பண்ணி 0.2 மார்க்ஸ், 0.5 மார்க்ஸ், 10 மார்க்ஸ், 20 மார்க்ஸில் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாம போனவங்கள சொல்கிறோம். ஸோ நீங்கள் ரிப்பீட்டர்ஸ் எல்லாமே இந்த டைம் 170 மேலே எடுக்கிற டார்கெட் பண்ணுங்க. இந்த 170 எடுத்தால் தான் இந்த டைம் உங்களால் ஒரு Tier 2க்கு போக முடியும். காரணம் இந்த டைம் வேகன்சி கம்மி. லாஸ்ட் டைம் வேகன்சி எவ்வளோ அதிகமாக இருந்துச்சுன்னு தெரியும். லாஸ்ட் டைம் 2024 வேகன்சி 18,000. கட் ஆஃப் ஜென்ரலுக்கு 153. 2023 வேகன்சி 8,000. கட் ஆஃப் ஜென்ரலுக்கு 150. வேகன்சி அதிகமாக இருந்தும் கட் ஆஃப் கூடுனதுக்கான ரீசன் பேப்பர் லெவல் ஈஸியாக இருந்துச்சு. இந்த டைம் வேகன்சியும் கம்மியாக தான் வரும். பேப்பர் லெவலும் 2024 பேப்பர் லெவல் மாதிரியே ஈஸியாக இருந்துச்சுன்னா கட் ஆஃப் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால தான் இந்த 4 மாதம் ரொம்ப டெடிக்கேஷனோட ரிப்பீட்டர்ஸாக இருந்தாலுமே சரி, நீங்கள் ஃபுல் டெடிக்கேஷனோட கன்சிஸ்டன்சியோட படித்தாதான் இந்த கட் ஆஃபை உங்களால் கிளியர் பண்ண முடியும். 170 நீங்கள் டார்கெட் பண்ணணும். ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாருமே ஸ்ட்ராங்காக தான் இருப்பீங்க. உங்களுக்கு 40 மார்க்குக்கு கீழே தான் உங்களுக்கு ஸ்கோர் வருதுன்னா இம்மீடியட்டாக என்ன பண்ணுங்கன்னா 2024 SSC கண்டக்ட் பண்ண எல்லா எக்ஸாம்ஸினுடைய கொஷின்ஸையுமே ரீசனிங் செக்ஷன்ஸை சால்வ் பண்ணி பாருங்கள். இது உங்களுடைய மார்க்கை இம்ப்ரூவ் பண்ணுறதுல ஹெல்ப்ஃபுல்லானதாக இருக்கும். நீங்கள் 40 மார்க் மேலே கன்சிஸ்டண்டாக ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா பிரச்சனை இல்லை. ரீசனிங்கை நீங்கள் பெரிய ஒரீடு செக்ஷனாக எடுத்துக்கிட வேண்டாம். ரீசனிங்கில் நீங்கள் ஃபுல் மார்க் கட்டாயமாக ஸ்கோர் பண்ணி ஆகும். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ரிப்பீட்டர்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். பிகினர்ஸ்க்கு இதுக்கப்புறம் பார்க்கலாம். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் முதல்ல நீங்கள் என்னென்ன டாபிக் பேலன்ஸ் வச்சுருக்கீங்களோ அந்த டாப்பிக்கை ரொம்ப ஃபாஸ்ட்டாக கவர் பண்ணுங்கள். ஏதாவது பர்டிகுலர் டாபிக்ஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், டைம் அண்ட் ஒரு கவர் பண்ணாமல் வச்சிருக்கீங்க, கோஆர்டினேஷன் ஜியோமெட்ரி கவர் பண்ணாமல் வச்சிருக்கீங்க, இந்த மாதிரி ஏதாவது டாபிக் நீங்கள் கவர் பண்ணாமல் வச்சிருக்கீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி அதை கொடுத்துட்டு அந்த டாபிக்ஸை ஃபர்ஸ்ட் கவர் பண்ணுங்க. ஒன்ஸ் அந்த டாபிக் கவர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஒவ்வொரு சாப்டராக நோட்ஸ் எடுத்து அந்த நோட்ஸில் உள்ள கொஸ்டின்ஸை 3 டைம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறமா 2022, 23, 24 இந்த 3 இயர்ஸ்ல எல்லா SSC எக்ஸாம்ஸ்ல கேட்ட மேக்ஸ் கொஸ்டின்ஸை சாப்டர் வைஸ் சால்வ் பண்ணுங்க. அதுக்கப்புறமா இந்த விஷயங்கள்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஃபைனலா ஆல்டர்னேட் டேஸ்ல மேக்ஸோடைய செக்ஷனல் டெஸ்ட் அட்டென்ட் பண்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இது நீங்க மேக்ஸுக்கு பண்ணா போதும். உங்க கான்செப்ட்ஸை நல்லா ரிவைஸ் பண்ணிக்கலாம். நிறைய டிஃபிகல்ட் கொஸ்டின்ஸை பார்த்துடலாம். எல்லா வெரைட்டி ஆஃப் கொஸ்டின்ஸையும் எல்லா ஆஸ்கிங் ஸ்டைலையும் நீங்க பார்த்துடலாம். அண்ட் உங்க ஸ்பீடையும் உங்களால் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட முடியும். இதெல்லாம் நீங்க ப்ராப்பரா பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமா மேக்ஸ்ல உங்களால ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணிட முடியும். ஏதாவது டாபிக் நீங்க கிளாஸஸ்லயோ உங்க கோச்சிங் இன்ஸ்டிடியூஷன்லயோ கவர் பண்ணாம விட்டுருந்தாங்கன்னா அந்த டைப்ஸை நீங்க இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் சால்வ் பண்றப்போ அது த்ரூ கத்துக்கிட முடியும். ரிப்பீட்டர்ஸ் இதை நீங்க பண்ணணும். அடுத்த 4 மாசம் இதுக்கு தான் டைம் கரெக்டா இருக்கும். இது எல்லாமே நம்ம ஷெட்யூல் மேக் பண்றப்போ நோட் இது பண்ணி அது பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஷெட்யூலுமே ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகேவா? இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நீங்க 35 மார்க்குக்கு கீழே தான் ஸ்கோர் பண்றீங்கன்னா இங்கிலீஷை அகைன் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 120 ரூல்ஸ் ஆஃப் த கிராமரை கவர் பண்ணுங்க. கவர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா SP பக்ஷி புக்ல சாப்டர் வைஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும், அதை ஒர்க் அவுட் பண்ணுங்க. சாப்டர் வைஸ் கொஸ்டின்கான PDF டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்றோம். அந்த PDFஸை டவுன்லோட் பண்ணி அதுல கொஸ்டின்ஸ் இருக்கும். நவுனோட கொஸ்டின்ஸை ஒர்க் அவுட் பண்ணுங்க. நீங்க 120 ரூல்ஸ் படிச்சதுக்கு அப்புறமா அந்த கொஸ்டின்ஸை ஒர்க் அவுட் பண்றப்போ நிறைய கொஸ்டின் உங்களால சால்வ் பண்ண முடியும். ஒரு சில கொஸ்டின் சால்வ் பண்ண முடியாத கொஸ்டின்ஸ்க்கு சொல்யூஷன் பார்த்து அந்த சொல்யூஷன்ஸ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கிட்டு அதையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் நீங்க முதல்ல பண்ணணும். அடுத்தது உங்கள்கிட்ட பிளாக் புக் இருந்தாலோ இல்லைன்னா பினாக்கல் இருந்தாலோ சரி, ஏதாவது ஒன்றை எடுத்துக்கிட்டு அதுல ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட எல்லா எக்ஸாம்ஸ்ல கேட்ட சினானிம், ஆன்டனிம், இடியம், ஒன்வேர் சப்ஸ்டிடியூஷனை படிச்சிருங்க. ஏன்னா இப்போ ரீசெண்டா முடிஞ்ச மெயின்ஸ் எக்ஸாம்ஸ்ல கேட்ட வொக்காபுலரி எல்லாமே பிளாக் புக், பினாக்கல்ல அவைலபிள். அதாவது ப்ரீவியஸ் இயர் தான் அப்படியே ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. நீங்க வொக்காபுலரிக்கு வேற எதுவுமே எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டாம். இந்த புக்ல ஏதாவது ஒரு புக்கை உங்கள்கிட்ட இருக்குன்னா அந்த புக்ல உள்ள வொக்காபுலரியை படிச்சுக்கோங்க போதும். ஒன்ஸ் நீங்க இந்த 120 ரூல்ஸ் சாப்டர் வைஸ் ப்ராக்டிஸ் முடிச்சதுக்கு அப்புறமா இதுல பினாக்கல்ல கிராமர் கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த கொஸ்டின்ஸை டெய்லி ஒரு 20 இல்லை டெய்லி ஒரு 30 சால்வ் பண்ணுங்க. அதுக்கப்புறமா நம்ம டெய்லி நம்ம டெலிகிராம் சேனல்ல ரீடிங் பேசேஜ் ஒரு PDF தருவோம். அதுல உள்ள பேசேஜ், அதுல இருக்கக்கூடிய வொக்காபுலரிஸை டெய்லி ரீட் பண்ணிக்கணும். இதை Day 1ல இருந்தே நீங்க பண்ணி ஆகணும். இது எல்லாம் எப்போ முடிக்கிறீங்களோ, எப்போ 120 ரூல்ஸ் முடிக்கிறீங்களோ, எப்போ அதோட சாப்டர் வைஸ் டெஸ்ட் முடிச்சுட்டு எப்போ நீங்க இந்த பினாக்கல்ல உள்ள சாப்டர் வைஸ் கிராமர் கொஸ்டின்ஸ், ரீடிங் கொஸ்டின்ஸ்லாம் சால்வ் பண்ணி முடிக்கிறீங்களோ அதுக்கப்புறமா ஆல்டர்னேட் டேஸ்ல இங்கிலீஷோட டெய்லி டெஸ்ட் அட்டன் பண்ணணும். ஏன்னா இந்த டெஸ்ட் தான்
உங்களுடைய அந்த திங்கிங்கா இருக்கட்டும், எப்படி அப்ரோச் பண்றது, இதெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதனால வரைக்கும் நீங்க சாப்டர் வைஸ் பிராக்டிஸ் தான் இதுக்கு முன்னாடி பண்ணிருப்பீங்க. அடுத்தது ஜென்ரல் அவேர்னஸ். ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இதுல தான் டிஃபிகல்ட் டாபிக்கா ஃபேஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? இதை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுங்கன்னா, லூஸ் அண்ட் புக் வாங்கிக்கோங்க, பினாக்கிளோட பிஒய்க்யூஸ் கட்டாயமா வாங்கிக்கோங்க. இந்த ரெண்டு தான் பெஸ்ட் சோர்ஸ். இது இருக்கிறப்போ உங்களால ஜென்ரல் அவேர்னஸ்ல நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். முதல்ல என்ன பண்ணுங்கன்னா, ஹிஸ்டரி, பாலிட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய யூடியூப் சேனல்ல ஜென்ரல் அவேர்னஸ்ல என்னென்ன டாபிக் கேட்பாங்கன்றத ஒரு வீடியோவா ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல ப்ரொவைட் பண்றோம். ஹிஸ்டரியில் என்ன கவர் பண்ணணும், பாலிட்டியில் என்ன கவர் பண்ணணும், ஸ்டாட்டிக்ல என்ன கவர் பண்ணணும், கரண்ட் அவைஸ், எக்கானமி, இதெல்லாம் என்னென்ன கவர் பண்ணணுங்கிறத இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ பார்த்து ஹிஸ்டரியில் நம்ம என்னென்ன டாபிக் சொல்லியிருக்கோமோ அதை லூசன்ட்ல நீங்களே ஓனா ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ஒன்ஸ் இதை முடிச்சதுக்கு அப்புறமா பினாக்கிள்ல பிஓக்யூல அந்த டாபிக்ல கேட்ட கொஸ்டின்ஸை வித் எக்ஸ்பிளனேஷனோட படிச்சு வச்சுக்கோங்க. இதை திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணுங்க. இதுதான் உங்களோட எக்ஸாம்ஸ்ல இதுல கேட்கக்கூடிய கொஸ்டின் 100% கரெக்டா ஆன்சர் பண்ண முடியும். வித்தவுட் ரிவிஷன் ஜெனரல் அவேர்னஸ்ல நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியாது. மைண்ட்ல நல்லா ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. சயின்ஸ், ஜியோகிராஃபி, எக்கானமியை பொறுத்த வரைக்கும் நாம இந்த வீடியோல இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்னு மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜியோகிராஃபின்னு எடுத்தீங்கன்னா எர்த் இம்பார்ட்டன்ட், பிசியோகிராஃபி, ரிவர் சிஸ்டம், அக்ரிகல்ச்சரு, சாயில், மினரல், இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். எக்கானமி எடுத்துக்கிட்டீங்கன்னா நேஷனல் இன்கம், எக்கானமி டேர்ம், பாவர்ட்டி, இண்டஸ்ட்ரீஸ், பட்ஜெட், இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த 5 இயர் பிளான் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை மட்டும் படிச்சுட்டு அதோட பிஓக்யூஸ் படிச்சுக்கோங்க போதும். ஸ்டாட்டிக் ஜிகே பொறுத்த வரைக்கும் நாம இந்த வீடியோல உங்களுக்கு ஸ்டாட்டிக் ஜிகே என்னென்ன டாபிக் இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்கோமா, இந்த டாபிக் எல்லாம் இண்டோலோகஸ்ங்கிற டெலிகிராம் சேனல்ல பிடிஎஃப் அவைலபிள். சர்ச் பண்ணி எடுத்து அதை நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க போதும். ஃபர்ஸ்ட் இந்த டாபிக்ஸை நம்ம சொன்ன சோர்சஸ்ல இருந்து கவர் பண்ணிட்டு பிஓக்யூஸ் நல்லா படிச்சு திரும்ப திரும்ப நல்லா ரிவைஸ் பண்ணுங்க, அதுவே போதும். கரண்ட் அவைஸ் நீங்க படிக்க வேண்டான்ட்டு நம்மளுடைய சஜஷன். ஏன்னா கரண்ட் அவைஸ் எங்க எப்போ கேட்கறாங்கன்றதே தெரியல. சில சமயம் இந்த டியர் 1ல பாத்தீங்கன்னா 2024ல 2022 21 கரண்ட் அவைஸ் கேட்டுருக்காங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு எப்போன்னு தெரியாது. ஏன்னா கரண்ட் அவைஸ் ரொம்ப பெருசா இருக்கும், எல்லாத்தையும் கவர் பண்ண முடியாது, ரிவிஷன் பண்றதுக்கும் டைம்ன்றது இருக்காது. மோஸ்ட்லி கரண்ட் அவைஸை ஸ்கிப் பண்ணிருங்க. எக்ஸாம்ஸ்க்கு போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு 1 இயர் பிடிஎஃப், இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப்ஸ்னு இருக்கும். அதை ஒரு டைம் கோ த்ரூ பண்ணிக்கோங்க போதும். மோஸ்ட்லி இதான் ரிப்பீட்டர்ஸ்க்கான பிளான். இதை ஒரு டைம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, அதை வந்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க, அதை சின்சியரா ஒரு டெடிகேஷனோட ஃபாலோ பண்ணுங்க போதும். ஓகேவா? ஸோ அடுத்தது பிகினர்ஸ்க்கு பார்க்கலாம். இப்போ இருந்து நம்ம பிகினர் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சிலபஸ் என்னன்றதை பிகினர்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. என்னென்ன டாபிக் எக்ஸாம்ல கேட்பாங்க, அதுக்கு எவ்வளவு வெயிட்டேஜ் இருக்கு, என்னென்னலாம் படிக்கணும். ஏன்னா எஸ்எஸ்சியோட சிலபஸ் மாதிரியே தான் ரயில்வேயோட சிலபஸ் இருக்கும். ஆனால் ரயில்வேயோட ரீசனிங், எஸ்எஸ்சியோட ரீசனிங் ஸ்லைட்டா வேரி ஆகும். பேங்கிங்லயுமே எஸ்எஸ்சியில கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அந்த டாபிக் வரும். ஆனால் பேங்கிங்கை விட எஸ்எஸ்சியில இன்னும் ஈஸியா இருக்கும். இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல என்னென்ன டாபிக், என்னென்ன சிலபஸ் வருது அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இமீடியட்டா கோச்சிங் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டியூஷனா இருக்கட்டும், ஆன்லைன் கோச்சிங் நம்மள்கிட்டயா இருக்கட்டும், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த 4 மாசம் டைம்ல செல்ஃபா வெறும் புக்கை வச்சு மட்டுமே உங்களால படிக்கிறதுங்கிற அந்த அளவுக்கு ரொம்ப எஃபெக்டிவா இருக்கு. அதனால நீங்க ஏதாவது உங்க சிட்டி பக்கத்துல உள்ள ஒரு பெஸ்ட் இன்ஸ்டியூஷன்லயோ நம்மள்ட்ட ஆன்லைன் கிளாஸஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல நம்ம எஸ்எஸ்சி ரிலேட்டடான கண்டென்ட் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ தட் உங்களுக்கு இந்த 4 மாசத்துல என்ன தேவையோ அதை நீங்க கவர் பண்ணிக்கலாம். நோட்ஸை ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸை காப்பி பண்ணாதீங்க, பிரிண்ட் அவுட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஒவ்வொரு டாபிக் முடிக்க அந்த டாபிக்ஸ்ல இருந்து மினிமம் 50 கொஸ்டின்ஸ் ஆகுது ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் அந்த டாபிக்ல உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லானதா இருக்கும். நோட்ஸை ரிவைஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் அந்த டாபிக்ல ஒரு 50 கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணணும். இது எல்லாமே நம்ம நோட்ஸ் உங்களுக்கு ஷெட்யூல் ப்ரொவைட் பண்றப்போ இதெல்லாம் மைண்ட்ல வச்சு தான் ரெடி பண்ணுவோம். லாஸ்ட் 2024ல கண்டக்ட் பண்ண எல்லா எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸினுடைய கொஸ்டின்ஸை நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். சண்டே நீங்க ரிவிஷன் பண்றதுக்கும் ப்ராக்டிஸ் பண்றதுக்குமான டைமை ஷெட்யூல் பண்ணிக்கணும். மண்டே டு சாட்டர்டே படிக்கணும், மண்டே டு சாட்டர்டே படிச்சதை ரிவைஸ் பண்ணணும். நான் இப்போ சிலபஸ் கவர் பண்றேன், ஃபைனலாக ரிவைஸ் பண்ணிக்கிறேன்ட்டு நீங்க நினைக்கீங்கன்னா இந்த டைம் கிளியர் பண்ண முடியாது. நல்லா மைண்ட்ல ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். ஏன்னா நீங்க ஒரு டாபிக் படிக்க இமீடியட்டா ரிவிஷன் பண்ணி அதை இமீடியட்டா ப்ராக்டிஸ் பண்ணாதான் அந்த டாபிக்கினுடைய கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். அந்த டாபிக் உங்க மைண்ட்ல ரிஜிஸ்டர் ஆகும். நீங்க இப்போ படிக்க ஆரம்பிச்சு 4 மந்தோட எண்டில் கம்ப்ளீட் சிலபஸ் கவர் பண்றப்போ ஃபர்ஸ்ட் மந்த்ல என்ன கவர் பண்ணீங்களோ அது மைண்ட்ல சுத்தமா இருக்காது. ஸோ தட் உங்களோட டெஸ்ட்ல நல்லாவும் பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. அதனால ஒவ்வொரு டாபிக் படிக்க அந்த டாப்பிக்கை ரிவைஸ் பண்ணுங்கிறத மைண்ட்ல நல்லா ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் பேட்டர்ன் இதுதான். 4 சப்ஜெக்ட், ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேருந்து 25 கொஸ்டின், ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க்கு. ஸோ 100 கொஸ்டின் 200 மார்க்குக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போறாங்க. 1 hour எக்ஸாம் நடக்க போது. எக்ஸாம் ஹிந்தி,
அண்ட் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ் தான் எழுத முடியும். 0.5 மார்க் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க்கா மைனஸ் ஆகும். இதுதான் எக்ஸாம் பேட்டர்ன். இதுதான் சிலபஸ். இப்போ நீங்க பார்க்கக்கூடிய இந்த ஸ்லைட்ல 180 மார்க் வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய டாபிக்ஸை உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கும். இதை கவர் பண்ணாதான், இதை மேக்ஸிமம் அவுட்புட் எடுத்தாதான் அட்லீஸ்ட் ஒரு 160 பிளஸ் ஆகுது உங்களால ஸ்கோர் பண்ண முடியும். இந்த 160 பிளஸ் நீங்க எடுத்தா மட்டும்தான் உங்களால நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கே போக முடியும். இதை மைண்ட்ல நல்லா ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நாம என்னென்ன விஷயங்கள் சொல்றோமோ அதெல்லாம் தனியா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரீசனிங் பொறுத்த வரைக்கும் இந்த டாபிக் நீங்க கவர் பண்ணணும். மேக்ஸுக்கு இதுதான் சிலபஸ், இங்கிலீஷ்க்கு இதுதான் சிலபஸ், ஜெனரல் அவேர்னஸ்க்கு இதுதான் சிலபஸ். இந்த எல்லா சிலபஸையும் 4 மாசத்துல டெய்லி ஷெட்யூல் மூலமா நம்ம உங்களுக்கு என்னென்ன டாபிக் எப்பப்ப கவர் பண்ணுறோம் சொல்லிடுவோம். நீங்க உங்களுடைய கண்டென்ட்ல இருந்து கவர் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ மேக்ஸ்னா பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ஆவரேஜில் ஸ்டார்ட் ஆகி இது எல்லாமே அரித்மேட்டிக், அதுக்கப்புறம் அட்வான்ஸ்னா அல்ஜிப்ரா, ட்ரிக்னாமெட்ரி, ஜாமெட்ரி, இந்த டாபிக்ஸ் வரும். ரீசனிங் பொறுத்த வரைக்கும் இதே டாபிக்ஸ் தான் ரயில்வேக்கும் வரும். ஆனால் ரயில்வேல கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதே தான் பேங்கிங்க்கும் வரும். ஆனால் பேங்கிங்ல இன்னும் டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இங்கிலீஷோட சிலபஸ் இதுதான். ஓகேவா? வொக்காபுலரி பார்ட்டு, கிராமர் பார்ட்டு, ரீடிங் பார்ட்னு 3 பார்ட்டாக வந்து இருக்கும். ஜெனரல் அவேர்னஸோட சிலபஸ் இதுதான். ஹிஸ்ட்ரி பாலிட்டி நீங்கள் கம்ப்ளீட்டாக கவர் பண்ணணும். நாம் இந்த சொன்ன இந்த டாபிக்ஸ் எல்லாம் ஹிஸ்ட்ரி பாலிட்டி கம்ப்ளீட் சிலபஸை நீங்கள் வந்து கவர் பண்ணி ஆகணும். எக்கானமி, ஜியோகிராஃபி பொறுத்த வரைக்கும், சயின்ஸை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் மட்டும் கவர் பண்ணால் போதும். ஸ்டாட்டிக் ஜிகே நம்ம இதில் மென்ஷன் பண்ணிக்கூடிய எல்லா ஸ்டாட்டிக் ஜிகே டாப்பிக்குமே இண்டோலோகஸ்ங்கிற டெலிகிராம் சேனல்ல இருந்து நீங்கள் கவர் பண்ணணும். அது எல்லா ஷெட்யூலில் இன்க்ளூட் பண்ணிடுவோம். இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட், வெறுமனை படிக்கிறது மட்டும் இல்லாமல் திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணுறதும் பிஒய்க்யூஸும் சேர்த்து படிக்கிறதும் தான் இந்த டாப்பிக்கில் உங்களால் மேக்ஸிமம் அவுட்புட் எடுக்க முடியும். ஏன்னா இந்த மிச்சம் 3 டாப்பிக்லையுமே நீங்கள் ஹார்ட் ஒர்க் போட்டிங்கன்னா 50 அவுட் ஆஃப் 50 எடுத்துடலாம். ஆனால் ஜென்ரல் அவேர்னஸில் மட்டும்தான் லக்கு கொஞ்சம் ஃபேவர் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா தான் உங்களால் அந்த 30 மார்க்குங்கிறது எடுக்க முடியும். அதை நீங்கள் லக்கை பீட் பண்ணணும்னா நீங்கள் நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டு திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணிக்கணும். ஏன்னா எப்போவுமே நீங்கள் கம்ப்ளீட்டாக என்னென்ன கேட்பாங்களோ அது ஓரியன்டாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு எக்ஸாம்ஸில் போனீங்கன்னா அதுதான் வரும். ஆனால் ஒழுங்காக ரிவைஸ் பண்ணாதப்போ தான் தப்பான ஆன்சர்ஸ் சூஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்கும். கம்ப்ளீட் சிலபஸ், வெயிட்டேஜ் என்னங்கிற இந்த 3 வீடியோ நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். ஜெனரல் அவேர்னஸில் என்னென்ன டாபிக் கேட்பாங்க, சிஜிஎல்ல இருக்கக்கூடிய இந்த 4 சப்ஜெக்டில் ஒவ்வொரு டாப்பிக்கும் எவ்வளோ நம்பர் ஆஃப் கொஷின் கேட்குறாங்க. இப்போ பர்சன்டேஜ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பர்சன்டேஜில் எத்தனை கொஷின் வரும், ப்ராஃபிட் அண்ட் லாஸில் என்ன கொஷின் வரும், அதெல்லாம் இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணிப்போம். மேக்ஸில் வீக்காக இருக்கிறவங்க இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை மட்டும் கவர் பண்ணிக்கோங்க. அது இம்பார்ட்டன்ட் டைப்ஸ் என்னங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ மேக்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மேக்ஸோட இம்பார்ட்டன்ட் டைப்ஸ் என்ன, இப்போ மென்சுரேஷன்னா இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட் டைப்பு, அல்ஜிப்ரானா இதுல இருந்தா சாரி இது ஜாமெட்ரினா இதுதான் இம்பார்ட்டன்ட் டைப்ஸ், இதை மட்டும் கவர் பண்ணா போதும். அல்ஜிப்ரானா இதுதான் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ், இதை கவர் பண்ணா போதும். மேக்ஸ் வீக்காக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இதை மெயின் ஃபோக்கஸாக பண்ணணும். ட்ரிக்னாமெட்ரினா இதான் இம்பார்ட்டன்ட், பர்சன்டேஜ் தான் இதான் இம்பார்ட்டன்ட் டைப்ஸு. பர்சன்டேஜ்னு எடுத்திங்கன்னா ஒரு 10 டைப் இருக்கும், டைப்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 10 டைப்ஸ் இருக்கும். ஆனால் அந்த 10 டைப்புமே உங்களால் கவர் பண்ண முடியல, மேக்ஸ்ல ரொம்ப வீக்குங்கிறவங்க அட்லீஸ்ட் இந்த 4 டைப்பாவது கவர் பண்ணிக்கணும். அதுல இருந்து கேட்பாங்க. இப்போ ரீசெண்டாக முடிஞ்ச மெயின்ஸ் எக்ஸாம்ஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாப்புலேஷன்ல இருந்து கொஷின்றதை கேட்டிருந்தாங்க. அடுத்து ஆவரேஜ் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் ஆவரேஜ் ரிலேட்டடான கொஷின்றதை கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி தான் கொஷின்றதை கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இதான் இம்பார்ட்டன்ட் டைப். இந்த வீடியோவில் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிப்போம். எல்லா வீடியோக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்கு. ஸோ நீங்கள் கம்ப்ளீட் சிலபஸ் பிகினர் கவர் பண்ணுறவங்க இந்த கிளாஸஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. GA10ங்கிற அந்த கோடை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் அவைலபிளாக இருக்கும். இந்த கோர்ஸில் உங்களுக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாமே ரொம்ப டீட்டெயிலாக கவர் பண்ணியிருப்போம். PDF நோட்ஸும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். இந்த கிளாஸஸில் லேட்டஸ்ட் கண்டென்ட்டு டைப் வைஸ் டாபிக் வைஸ் உங்களுக்கு டீச் பண்ணியிருப்போம். ஸோ இந்த 4 மாதத்தில் பெஸ்ட்டு கண்டென்ட்டை கவர் பண்ணுறதுக்கு இந்த கோர்ஸ் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கம்ப்ளீட்டான சிலபஸ் இதில் கவர் ஆயிரும், போத் Tier 1 அண்ட் Tier 2க்கு. ஓகேவா? ஸோ இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. பிகினர்ஸ் இது மஸ்ட்டு. உங்கள் ஆஃப்லைனில் படிக்கணும்னு நினைக்கிறவங்க உங்கள் சிட்டி பக்கத்தில் உள்ள இன்ஸ்டியூஷனில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆன்லைனுக்கு இதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். சோர்சஸ் பொறுத்த வரைக்கும் பிகினர்ஸ்க்கு ரீசனிங், மேக்ஸுக்கு நம்ம கிளாஸ் வீடியோஸு நோட்ஸ் மட்டுமே போதும். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம நோட்ஸை நல்லா ரிவைஸ் பண்ணிவிட்டு 3 டைம்ஸ் நோட்ஸில் உள்ள கொஷின்ஸை நீங்கள் சால்வ் பண்ணாலே போதும். உங்களால் மேக்ஸில் 50 அவுட் ஆஃப் 50 கேரண்டீடாக வந்து எடுக்க முடியும். ஓகேவா? ரீசனிங், மேக்ஸுக்கு நம்ம கிளாஸ் நோட்ஸ் மட்டுமே போதும். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் வொக்காபுலரிக்கு பிளாக் புக் இல்லைனா பினாக்கல் ரெண்டில் ஏதாவது ஒன்று ப்ரிஃபர் பண்ணுங்கள். PDFs நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம் டெலிகிராமில், அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். புக் வாங்க முடியுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. கிராமர் பொறுத்த வரைக்கும் நம்ம வீடியோ மட்டும் போதும். நம்ம வீடியோஸில் உள்ள நோட்ஸை திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணாலே போதும். ரீடிங் பொறுத்த வரைக்கும் நம்ம டெய்லி டெலிகிராமில் ரீடிங் பேசேஜ் தருவோம், அதை ஃபாலோ பண்ணால் போதும்.
இங்கிலீஷ் சோர்ஸ் அவ்வளோதான். ஜெனரல் அவேர்னஸை பொறுத்த வரைக்கும் நம்ம கிளாஸ் நோட்ஸு, அதுக்கப்புறமா பிஒய்க்யூஸ் பினாக்கிள் இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். லூஸ் அண்ட் அரிகண்ட் வச்சிருக்கவங்க வேணும்னா வாங்கிக்கோங்க. மோஸ்ட்லி நம்ம நோட்ஸு அதுக்கப்புறம் பிஒய்க்யூஸ் பினாக்கிள் மட்டுமே போதும். அதை திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணிக்கிட்டாலே போதும். இதுதான் சோர்ஸ். சப்ஜெக்ட் வைஸ் ஸ்ட்ராட்டஜி பார்க்கலாம். ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிலபஸை நம்ம கொடுக்கக்கூடிய ஷெடியூல்ல இருந்து கவர் பண்ணிக்கோங்க. ஷெடியூலில் சிலபஸ் கவர் பண்ணுறது, ரிவிஷன், ப்ராக்டிஸ் எல்லாமே நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துப்போம். ஸோ ரீசனிங் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு சிலபஸை கவர் பண்ணணும். அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக முடிஞ்ச 2024 எல்லா எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸோட கொஷின்ஸையும் சாப்டர் வைஸ் நீங்கள் சால்வ் பண்ணணும். இதை மட்டும் நீங்கள் பண்ணால் போதும். ரீசனிங்க்கு நீங்கள் கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடலாம். ஏன்னா சிலபஸ் கவர் பண்ணுறப்போ அந்த டாபிக் பற்றின ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ இந்த டாப்பிக்கில் எப்படி கொஷின் கேட்குறாங்க, அதை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறது, என்ன மாதிரியான கொஷின்ஸ் எல்லாம் என்ன மாதிரியான இதில் அப்ரோச் பண்ணால் டைம் சேவ் ஆகுது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ப்ராக்டிஸ் மூலமாக நீங்கள் கற்றுக்கலாம். இது மட்டுமே ரீசனிங்க்கு போதும். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிலபஸை ஃபஸ்ட்டு கவர் பண்ணுங்கள். டாபிக் வைஸ், டைப் வைஸ், பர்சன்டேஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம இதில் என்ன ஆர்டரில் கொடுத்துருக்கோமோ அந்த ஆர்டரில் கவர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பர்சன்டேஜ் முடிங்க. பர்சன்டேஜ் முடிச்சதுக்கப்புறமா அந்த நோட்ஸில் உள்ள கொஷின்ஸை 3 times ஓனா ரஃப் நோட்டில் சால்வ் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு அந்த டாபிக் வீடியோ பார்க்குறப்போ புரிஞ்சிருக்கும். அதில் நிறைய டவுட்ஸுங்கிறது எப்போனா ரிவிஷன் பண்ணுறப்போ வரும், ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ வரும். ஸோ 3 டைம் நீங்கள் அதை பண்ணுறப்போ உங்களுக்கு எல்லா டவுட்டுமே கிளியர் ஆகி கம்ப்ளீட் கிளாரிட்டி கிடைச்சிடும். அதுக்கப்புறமா 2024 கண்டக்ட் பண்ண சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், சிபு இந்த 3 பேப்பரில் கேட்ட அந்த பர்டிகுலர் டாப்பிக்கினுடைய கொஷின்ஸை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கறது உங்களோட கான்ஃபிடென்ட் பில்ட் ஆகும். எப்படி கொஷின் கேட்குறாங்க, எப்படி அப்ரோச் பண்ணணும், நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணுறோம், இதெல்லாம் சரி பண்ணுறது மூலமாக அந்த டாப்பிக்கில் இன்னும் நீங்கள் ஸ்ட்ராங் ஆகலாம். இப்படி தான் நீங்கள் ஒவ்வொரு டாப்பிக்காக பண்ணணும். நாம் நம்மளுடைய டெய்லி ஷெடியூலில் 3 months கம்ப்ளீட்டாக மேக்ஸோட சிலபஸை 3 monthsக்குள்ளேயே முடிச்சுக்கணும். லாஸ்ட் 1 month டெய்லி மேக்ஸ் டெஸ்ட் நீங்கள் போட்டாகணும். அப்போ தான் உங்கள் ஸ்பீடை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறதுல அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லானதாக இருக்கும். என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறீங்க, என்னென்ன ரீசன்னால நிறைய நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் அட்டன் பண்ண முடியல, இது எல்லாம் லாஸ்ட் 1 month டெய்லி ப்ராக்டிஸ் மூலமாக உங்களால் சரி பண்ணிக்கிட முடியும். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு கிராமர் கவர் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா டெய்லி 10 சினானிம், ஆண்டனும், இடியம், ஒன் வேர் சப்ஸ்டியூஷன் இப்படி டெய்லி 10 ஒக்காபுலரியை கவர் பண்ணுங்கள். டெய்லி நம்ம டெலிகிராம் சேனலில் ரீடிங் பிடிஎஃப்னு ஒன்று தருவோம். அந்த பிடிஎஃப்ஸில் கொடுத்துக்கூடிய பேசேஜ் ஒரு பேராகிராஃப் இருக்கும், அதை ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அந்த பேராகிராஃபில் உள்ள ஒக்காபுலரிஸ் கொடுத்துருப்பாங்க, அதையுமே ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இது மட்டும் போதும். இது உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்கில்லையும் இம்ப்ரூவ் பண்ணும், ஒக்காபுலரியும் இம்ப்ரூவ் பண்ணும். இதை டெய்லி பண்ணி ஆகும். இந்த 4 மாதங்கிறது ரொம்ப லிமிட்டட் டைம். இதில் நீங்கள் மேக்ஸிமம் அவுட்புட் அச்சீவ் பண்ணணும்னா ரொம்ப டெடிக்கேஷனோட கன்சிஸ்டண்டாக இருக்கும். ஒக்காபுலரி அண்ட் படித்த கிராமர் ரூல்ஸ் இதை திரும்ப ரிவைஸ் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறமா 2023-24 நடந்த எல்லா எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸில் கேட்ட இங்கிலீஷ் கொஷின்ஸை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி ஆகணும். இந்த ஒர்க் அவுட் பண்ணுறப்ப தான் நீங்கள் படித்த கிராமர் ரூல்ஸ் எப்படி அப்ளை பண்ணுறது, நீங்கள் இவ்வளோ நாள் ரீட் பண்ண அந்த அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லானதாக இருந்திருக்கு, இதெல்லாம் அங்கே தான் நீங்கள் அப்ளை பண்ணி ஆகணும். அதுதான் உங்கள் எக்ஸாம்ஸில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு டாபிக்ஸையாக உங்கள் கிளாஸ் நோட்ஸ், நம்ம கிளாஸில் இருக்கீங்க நம்ம ப்ரொவைட் பண்ண நோட்ஸு, இல்லை புக்ஸை வச்சு படிக்கிங்கன்னா அந்த புக்ஸ் நோட்ஸு, இல்லைனா உங்கள் இன்ஸ்டியூஷனில் ஒரு நோட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா அந்த நோட்ஸ், அந்த டாபிக்ஸை அந்த பர்டிகுலர் நோட்டை நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா இப்படி ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஸ்டாட்டிக், ஜிகே இதோட கம்ப்ளீட் சிலபஸை ஃபஸ்ட்டு, அதுக்கு தான் ஹை ப்ரையாரிட்டி, அதில் தான் நிறைய நம்பர் ஆஃப் கொஷின் கேட்பாங்க, அதை ஃபஸ்ட்டு கவர் பண்ணணும். தென் ஜியோகிராஃபி, சயின்ஸு, எக்கானமி இந்த 3 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த டாபிக்ஸோடைய பிஓக்யூஸ் கொஷின்ஸு வித் எக்ஸ்பிளனேஷனோட நல்லா ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதை திரும்ப இந்த 2த்தையும் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கணும். இதுதான் உங்களுடைய எக்ஸாம்ஸில் ஜென்ரல் அவேர்னஸில் நீங்கள் நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லானதாக இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இந்த டாபிக்ஸில் ஹை ப்ரையாரிட்டியோட ஃபோக்கஸ் பண்ணுங்க. இதுதான் சப்ஜெக்ட் வைஸ் ஸ்ட்ராட்டஜி. சாப்டர் டெஸ்ட்டு, சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட்டு, ஃபுல் லென்த் டெஸ்ட்டு எப்போ போடுறதுங்கிற டவுட் உங்களுக்கு இருக்கும். ஒவ்வொரு சாப்டர் முடிக்க நீங்கள் பிஓக்யூஸ் புக்கில் இருந்து மினிமம் 50 கொஷினாவது சால்வ் பண்ணுங்கள். இந்த 50 கொஷின் சால்வ் பண்ணுறப்போ லேட்டஸ்ட் எக்ஸாம்ஸில் கேட்ட கொஷின்ஸாக சால்வ் பண்ணுங்கள். அதை சால்வ் பண்ணுறப்போ உங்களுடைய எக்ஸாம்ஸில் லேட்டஸ்ட்டாக நடந்த எக்ஸாம்ஸில் எப்படி கொஷின் கேட்குறாங்க, என்ன டைப்பில் கேட்குறாங்க, அது உங்களுக்கு கிளியராக புரியும். அதை எப்படி அப்ரோச் பண்ணுறதுங்கிறத ஒரு 50 கொஷின் மினிமம் சால்வ் பண்ணுறது மூலமாக தெரிஞ்சுக்கிட முடியும். அதுக்கு தான் டைம்ன்றது இருக்கும். சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட் எப்போ அட்டன் பண்ணணும்னா ஒரு சப்ஜெக்ட் கம்ப்ளீட்டாக நீங்கள் முடித்த உடனே சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட் புக்கில் இருந்தோ இல்லைன்னா ஏதாவது ஒரு டெஸ்ட் ப்ரொவைடிங் பிளாட்ஃபார்மில் இருந்தோ நீங்கள் அட்டன் பண்ணிக்கணும். ஃபுல் லென்த் டெஸ்ட் எப்போ போட ஸ்டார்ட் பண்ணணும்னா எப்போ 75% சிலபஸ்
அதாவது ரீசனிங், மேக்ஸ், இங்கிலீஷோட சிலபஸ் எப்போ நீங்கள் முடிக்கிறீங்களோ அதுக்கப்புறமா ஃபுல் லென்த் டெஸ்ட் நீங்கள் போட ஸ்டார்ட் பண்ணணும். இந்த டெஸ்ட் எல்லாம் போடுறதுக்கான மெயின் ரீசன் நீங்கள் படித்ததுல ஸ்ட்ராங்காக இருக்கீங்களா இல்லை வீக்காக இருக்கீங்களா, வீக்காக இருக்கீங்கன்னா எங்கே வீக்காக இருக்கீங்க, என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறீங்க, உங்கள் ஸ்பீடை எப்படி எங்கெல்லாம் வேஸ்ட் ஆகுது, எங்கெங்கெல்லாம் நீங்கள் ஸ்பீட் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குது, எங்கே அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது, என்ன ரீசன்னால உங்களுக்கு மார்க் வர மாட்டேங்குது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். நீங்கள் டெஸ்ட்டு போடுறீங்க 200 மார்க்ஸுக்கு 100 தான் வருதுன்னா நீங்கள் டீமோட்டிவேட் ஆகி விட்டுறக்கூடாது. ரிமைனிங் மார்க்ஸ் எங்கே வரமாட்டேங்குது, எங்கே அதிகமாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணால் மார்க் நல்லா இம்ப்ரூவ் ஆகும்ட்டு அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை சரி பண்ணிவிட்டு அடுத்த டெஸ்ட் போட்டிங்கன்னா உங்கள் மார்க் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். நீங்கள் குறைஞ்சது எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி ஒரு 15 இருந்து 20 ஃபுல் லென்த் டெஸ்ட்டாவது போட்டாகணும். எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி எவ்ரி வீக்கெண்டு ஆலிபோர்டில் ஃப்ரீ லைவ் டெஸ்ட் ப்ரொவைட் பண்ணலாம், அதை அட்டன் பண்ணணும். டெஸ்ட் புக்கில் நிறையா ஃபுல் லென்த் டெஸ்ட் அவைலபிளாக இருக்கும், பிஓக்யூஸும் அவைலபிளாக இருக்கும். அதில் மினிமம் ஒரு 10 டெஸ்ட்டாவது நீங்கள் அட்டன் பண்ணி ஆகணும். இந்த 16 டெஸ்ட்டின் மூலமாக 100 டெஸ்ட் 50 டெஸ்ட் போடணும்னு கிடையாது. 10 டெஸ்ட் போட்டாலும் அந்த 10 டெஸ்ட்லேருந்து நீங்கள் எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறீங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். நீங்கள் 100 டெஸ்ட் போட்டு 100 டெஸ்ட்லேயும் ஆவரேஜாக 100 மார்க் தான் ஸ்கோர் பண்ணுறீங்கன்னா நோ யூஸ். இதே இது 10 டெஸ்ட் போட்டு ஒவ்வொரு டெஸ்ட்ல இருந்தும் நீங்கள் நல்ல மார்க் இம்ப்ரூவ் பண்ணி ஃபைனலாக 10th டெஸ்ட்டில் ஒரு 160+ நீங்கள் கன்சிஸ்டண்டாக ஸ்கோர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கிட்டீங்கன்னா அதுதான் விக்ட்ரி. ஓகேவா? நெக்ஸ்ட் சேஃப் ஸ்கோர் அண்ட் வேகன்சி பற்றி பார்த்துலாம். இந்த டைம் வேகன்சி அதிகபட்சம் 8000லேருந்து 9000 தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 2022 CGL வேகன்சி 36,000, 2023 வேகன்சி 8000 தான், 2024 வேகன்சி 18,000. ஸோ 2025 வேகன்சி கட்டாயமாக இது 8000லேருந்து 9000க்குள்ளே தான் மேக்ஸிமம் வரும். ஏன்னா எப்போவுமே CGL ஆவரேஜ் வேகன்சிங்கிறது 7000லேருந்து 8000 தான். நம்ம அதிகபட்சம் வரும்னு வச்சாலே ஒரு 8லேருந்து 9 தான் வரும். இது கீழே வரதான் வாய்ப்பு இருக்குது. இதை விட அதிகமாக வர வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா இப்போ வரைக்கும் அப்படி ஒரு சைன்ன்றது இல்லை. ஸோ உங்களுக்கு தோணலாம் இவ்வளவு கம்மியான வேகன்சிஸ் வருது, அப்போ கட் ஆஃப்ங்கிறது நிச்சயமாக ஹையாக தான் வரும். 2025 CGL நீங்கள் கிளியர் பண்ணணும், நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகணும்னா அட்லீஸ்ட் ஒரு 160 மார்க்ஸுக்கு மேலே எடுத்தால் தான் ஒரு சான்ஸே உண்டு. நீங்கள் ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட்டாக இருந்தாலும் சரி, ரிப்பீட்டராக இருந்தாலும் சரி, டெய்லி கன்சிஸ்டண்டாக ஃபுல் டெடிக்கேஷனோட சின்சியராக நீங்கள் படித்தா மட்டும்தான் இந்த மார்க்கை உங்களால் அட்டைன் பண்ண முடியும். இந்த மார்க்கை நீங்கள் எடுத்தால் தான் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கே போக முடியும். யாராவது ஒருத்தர் உங்கள்கிட்ட 130 எடுத்தால் போதும், 140 எடுத்தால் போதும், கிளியர் பண்ணலான்னு சொல்கிறாங்கன்னா நம்பாதீங்க. ஏன்னா 8000லேருந்து 9000 வேகன்சிஸ் வந்தப்போ 8000 வேகன்சி வந்தப்போ யூஆரோட கட் ஆஃப் 150, 18,000 வேகன்சி வந்தப்போ யூஆரோட கட் ஆஃப் 153. பேப்பரோட லெவலு தான் இந்த கட் ஆஃப் கூடுறதுக்கு காரணம், வேகன்சி அதிகமாக இருந்தும் கூட. அதனால 160 எடுத்தால் தான் சேஃப் ஸ்கோருங்கிறத மைண்டில் நல்லா ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு ஒர்க்கிங் ஆஸ்பிரண்ட்டாக இருந்தாலும் சரி, ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த 4 மாதம் பிகினராக படிக்கிறீங்கன்னா ஃபுல் டெடிக்கேஷனோட டெய்லி கன்சிஸ்டண்டாக படிக்கணும். 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான் படிக்க முடியும்னா கஷ்டம். அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 6 மணி நேரமாவது டெய்லி படிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களால் கிளியர் பண்ண முடியும். இந்த 6 மணி நேரங்கிறது ஆக்டிவ் ஸ்டடியாக இருக்கணும். இந்த 6 மணி நேரத்தில் நோட்ஸ் எடுக்கிறது அதெல்லாம் நீங்கள் செப்பரேட்டாக வச்சுக்கணும். இந்த 6 மணி நேரத்தில் ஃபுல் டெடிக்கேஷனோட படிக்கிற மாதிரி பார்த்துக்கணும். கிளாஸஸ் பார்க்குறது, சிலபஸ் கவர் பண்ணுறது, ரிவிஷன் பண்ணுறது, இதை ப்ராக்டிஸ் பண்ணுறது, இதெல்லாம் இந்த 6 மணி நேரத்தில் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். நோட்ஸ் எடுக்கிறது இதுக்கப்புறம். ஓகேவா? மைண்டில் நல்லா ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. டெய்லி ஷெடியூலுங்கிறது Jan 27 ஸ்டார்ட் ஆகுது. Jan 26 நைட் 8 மணிக்கு, அதாவது சண்டே 8 மணிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி ஷெடியூல் வந்து ப்ரொவைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். 1 டேக்கு பிஃபோராக நைட் 8 மணிக்கு டெய்லி ஷெடியூல் நம்ம டெலிகிராம் சேனலில் ப்ரொவைட் பண்ணிடுவோம். லிங்க் இதில் டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது. GA10ங்கிற இந்த கோடை பிரம்மாஸ்திரா பேட்ச் இந்த கோர்ஸில் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட்டில் இந்த 4 மாதத்தில் சிலபஸ் பெஸ்ட்டு கண்டென்ட்டை கவர் பண்ணுறதுக்கு இந்த கோர்ஸ் உங்களுக்கு பெஸ்ட்டாக வந்து இருக்கும். மண்டே டு சாட்டர்டே சிலபஸை கவர் பண்ணுவோம். சண்டே உங்களுக்கு ப்ராக்டிஸ் அண்ட் ரிவிஷன் பண்ணுறதுக்கான டைமாக நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணி என்னென்னைக்கு என்னென்ன கவர் பண்ணுங்கிறத கம்ப்ளீட்டாக டீட்டெயிலாக அந்த ஷெடியூலில் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிப்போம். கிளாஸஸ்க்கான லிங்க் இது டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பிகினர்ஸ் GA10ங்கிற கோடை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ரிப்பீட்டராக இருக்கீங்கன்னா ஏதாவது பர்டிகுலர் டாபிக் சப்ஜெக்ட் வீக் ஆகிங்கன்னா அதில் மட்டும் கிளாஸஸ் அவைலபிளாக இருக்கும். அதில் ஜாயின் பண்ணி அதை சீக்கிரமாக கவர் பண்ண பாருங்கள். எல்லா சப்ஜெக்ட்டையும் 0லேருந்து கவர் பண்ணணும்னு கிடையாது பிகினர்ஸ்க்கு, ரிப்பீட்டர்ஸ்க்கு. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய மெயில் ஐடி இருக்குது அண்ட் கமெண்ட் செக்ஷனில் உங்களோட டவுட் வந்து கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.